ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் சுசீலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்க மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு, ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தத்திலே தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் இவங்களுக்கு வசதி இல்லைங்கன்னு ஒரே காரணத்தினால இவங்களுடைய கணவர் மாமனார்லாம் இவங்கள அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டதாகவும் அதுக்கப்புறம் விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். படிப்புலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகே. அதாவது கூலி வேலையாக இருந்தாலும் சம்மதம். என்னோட பொண்ணை கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க இவங்களுடைய அப்பா கேட்டிருக்காங்க. அப்பாவும் நூல் மில்லுக்கு தான் வேலைக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. மேலும் இந்த மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணதுனாலும் ஏதாவது வச்சு ரெடி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா செல்வி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. சொந்தமாக ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அதில் பாக்கு, தென்னந்தோப்பு எல்லாம் வச்சு விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஸோ 2 பெண் குழந்தையோடு விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேற ஒரு பெண்ணோட போயிட்டதாகவும் அதுக்கப்புறமா வரவே இல்லைங்கிறதுக்காகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது தனக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் இவங்க மறுமணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. மணமகன் ஓரளவு மாதம் ஒரு 10,000 to 15,000 சம்பாதிக்கிறவராக இருக்கணும். நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்குவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மா இவங்க கூட தான் வசிச்சிட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு இவங்களோட கூட்டிகிட்டு போகிறதுனால ஓகே, இல்லை அவங்க தனியாக இருந்துக்கிறதுனால இருந்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனாக ரீச் ஆகும். இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.